கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேத புஸ்தகத்தில் அல்லேலூயா 66 புஸ்தகத்தில் என்ன இருக்கிறதோ, என்ன காரியங்கள் இருக்கிறதோ, என்ன தேவன் கட்டளையிட்டு இருக்கிறாரோ, என்ன விஷயத்தை தேவன் அவருடைய இருதயத்திலிருந்து வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அதை மாத்திரம் செய்கிறவர்களாய்த்தான் நாம் இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. பிதாவானவருடைய இருதயத்தில் என்ன இருந்ததோ அதை மாத்திரம் செய்தவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவானவர் என்ன காரியத்தை வெளிப்படுத்தினாரோ அதை மாத்திரம் செய்தவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கரத்தில் இருக்கிற வேத புஸ்தகத்தில் இருக்கிற ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியங்கள் இல்லாமல் வேறு என்ன உபதேசம் வந்தாலும் அதை தேவ ஜனங்களாகிய நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ ஆண்டவருடைய வசனத்தை நம்ம என்ன பண்ணணும்னா அறிந்து கொள்ளணும், நம்முடைய இருதயத்துல பதித்து வைத்திருக்கணும். அல்லேலூயா. அந்த கடைசி காலத்துல நீங்க எவ்வளவு பாட்டு வேணுனாலும் பாடுங்க, எவ்வளவு வேணாலும் நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிற காரியத்துல போயிட்டு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை கேளாதபடி செவியை விளக்கினா அந்த ஜெபம் கூட அருவருப்பு. அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கணும், தேவன் என்ன காரியத்தை சொல்லி இருக்கிறாருங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும், நம்ம அதை புரிந்து கொள்ளணும், நம்ம அதை விளக்கி கொள்ளணும், அதை நம்ம விளங்கணும். எல்லாவற்றையும் அறிந்த பிறகுதான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு வருகிற உபதேசம் இது தேவனால் வந்ததா இல்லை இது சொந்தத்திலிருந்து வந்ததான்னு சொல்லி அறிந்து கொள்ள முடியும். ஆமென், அல்லேலூயா. அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து யோவான் 8:44 சொல்றாரு, அதாவது வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணுகிற, வார்த்தைகளை உபதேசம் பண்ணுகிற, ஜனங்களை நடத்துகிற, ஹல்லேலூயா, அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். ஹல்லேலூயா. பிசாச இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறாரு? பிதான்னு சொல்லியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பரலோக பிதாவினால், பரிசுத்த பிதாவினால், சத்தியமுள்ள தேவனால். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். யாரு? பிசாசாகிய அந்த பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அப்ப அவனுக்கு என்ன இச்சை? வேத வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடாது, வசனத்துக்கு கீழ்ப்படியக்கூடாது, வார்த்தையை மாத்தி பேசணும், வசனத்துக்கு நடுங்கக்கூடாது, பயபக்தியா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழக்கூடாது, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியக்கூடாது, பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படியக்கூடாது, சத்தியம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு கீழ்ப்படியக்கூடாது, அதற்கு மாறாக செய்கிறது தான் அவனுடைய ஆதி முதல் அவனுடைய கிரியைகளா இருக்கிறது. அல்லேலூயா. ஆதியாகமம் 3 அவனுடைய கிரியைகளா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான், சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால். என்ன இல்லையா அவன்கிட்ட? சத்தியம் இல்லை. அல்லேலூயா. சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அல்லேலூயா. நம்ம மத்தேயு 4 கூட நம்ம வாசிச்சோம் அப்படின்னா வசனத்தை தான் என்ன பண்றான் அவன்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட வசனத்தை தான் பேசுறான். அல்லேலூயா. ஆனால் சத்தியத்திலே நிலைத்து நின்று பேசவில்லை. ஆமென், அல்லேலூயா. சத்தியத்திலே கை கொண்டு யாரெல்லாம் கை கொண்டு போதிக்கலையோ அவங்களுக்கு எல்லாருக்கும் பிதா பிசாசு என்று வேதம் தெளிவாய் நமக்கு வெளிப்படுத்துகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான், சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அல்லேலூயா. சொந்த கதை, கட்டுக்கதை, சொந்த பேச்சு, தன்னுடைய பெருமைகள், தன்னுடைய உயர்வுகள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சொந்தத்தில் இருந்து எடுத்து பேசும் பொழுது உங்களுக்கு அது கேட்க பிரியமாய் இருந்தால் இந்த நாளில் ஆவியானவர் தெளிவுபடுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு உங்கள் கரங்களில் இருக்கிற வார்த்தை அப்போஸ்தலர்கள் எழுதினது, ஹல்லேலூயா, தேவ ஆவியானவர் எழுதினது, இவைகளை மாத்திரம் நீங்கள் பிடித்து கொண்டு நடப்பீர்கள், ஆனால் நீங்கள் பரலோகத்துக்கு நேராய் நடத்தப்படுவீர்கள். ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறது இல்லை. ஆமென், அல்லேலூயா. நாம் விசுவாசிக்க வேண்டியது சத்தியத்தை மாத்திரமே, நாம் விசுவாசிக்க வேண்டியது வசனத்தை மாத்திரமே. அல்லேலூயா. இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று ஆண்டவர் சொன்னார், நீ சாகவே சாவதில்லை என்று பிசாசு சொன்னான்.
அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பவும் அதே வார்த்தைகள் உங்களுக்கு வித்தியாசமாய் வருகிறது. வேத வார்த்தைகள் இது இல்ல, வசனம் இது இல்ல, வசனத்துல இப்படி இல்ல, இவர்கள் மாற்றி பேசுகிறார்கள், சொந்தத்திலிருந்து பேசுகிறார்கள், கட்டுக்கதைகளை பேசுகிறார்கள் என்றால் இந்த கடைசி காலத்துல ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தர் உங்களுடைய ஆத்துமாவுக்கு அவர் ரத்தத்தையே கொடுத்து மீட்டு எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் மறுபடியும் அடிமையாகி விடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதுதான் உங்களுக்கு நித்திய ஜீவன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய சந்ததியும் தலைமுறையும் அவர் வரும்பொழுது பாதுகாப்போடு வைத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் கரத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். இயேசு கிறிஸ்து தானே அப்பா, அவர் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.